ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு செம காம்பினேஷன் தான் லஞ்சு. சோயாபீன் பழம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சுட சுட கபாப். வாவ், செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் 4 days ஆச்சு வீடியோ போட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா என்னோடய ட்ரைபாட் உடைஞ்சிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் டிஸ்பிளேவும் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் ரெடி பண்ணேன். ட்ரைபாட் ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் ஆர்டர் வரல. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குக்கர் வச்சுக்கின்னு ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கின்னு 2 பட்டை அப்புறம் ஒரு 5 லவங்கம் போட்டுக்கோங்க. லவங்கம் அப்புறம் பட்டை பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் மாறினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 4 வெங்காயம் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நார்மலாக தான் வீழ்ந்துச்சு கீழே. நான் ஒடிஞ்சிட்டு பார்க்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணலான்னு எடுக்கிறப்போ ஒடிஞ்சிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் ஃபோன் வைக்கிற இடத்துல ரொம்ப அப்செட் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி வீடியோ எடுக்க போகிறோம் தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா பவிதா ஹெல்ப்லேயும் அப்புறம் நானும் ஒரு கையில் பிடிச்சிக்கின்னு ஒரு கையில் பார்த்தீங்கன்னா சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் ஆன வரைக்கும் வறுத்துக்கணும். இந்த சோயாபீன் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு 3 times 4 times கழுவிட்டு ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிச்சோடனே நல்லா இந்த சோயாபீன் வேந்தோடனே இறக்கி வச்சுட்டு இன்னும் 2 time வாஷ் பண்ணிட்டு நல்லா பிசிஞ்சு எடுத்துக்கணும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிட்டோன்னே ஒரு 2 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இஞ்சி கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் பூண்டு நிறைய சேர்த்துட்டு இஞ்சி கம்மியாக சேர்க்குவேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. யாருக்கா இருந்தாலும் அப்செட் ஆக தான் செய்யும். ஃபோனும் இல்லை, அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைபாடோ ஒழிஞ்சிச்சுன்னா யாருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்செட் ஆகாது. எனக்கு ஃபுல்லாக மூட் ஆஃபில் தான் இருந்துச்சு. வீடியோஸ் போடணும் யூடியூப்பில், என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுறது, 4 days வீடியோ போடல நான். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகிட்டோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா 2 பெரிய தக்காளி, அதை போட்டுக்கலாம். சின்ன தக்காளி 4 சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கையளவு எடுத்துக்கணும், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி லைட்டாக வேந்தோடனே மசாலா சேர்த்துக்கலாம். 1 tablespoon மஞ்சத்தூள் சேர்த்துக்கின்னு ஒரு 4 tablespoon மிளகா பொடி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொரியண்டர் பவுடர் சேர்க்கல. அது ஸ்மெல்லே ஒரு மாதிரி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பசங்களுக்கும் கொடுக்கறதுனால நான் மசாலா நிறைய சேர்க்கலை. சில்லி பவுடர் ஒண்டி தான் ஒரு 4 tablespoon சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி மசாலாலாம் சேர்ந்தோன்னே இந்த மாதிரி நல்லா வெந்துட்டு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மீல் மேக்கரை வாஷ் பண்ணி வச்சோம் இல்லையா, இதை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சோயாபீன் பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா ஒட்டணும். மிக்ஸ் பண்ணிட்டோன்னே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டில் அரிசியெல்லாம் சேர்த்தோன்னே இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பார்த்துட்டு. உப்பு சேர்த்துன்னு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் கேஸில் ஒரு டேக்ஸால் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு 6 கிளாஸ் 7 கிளாஸ் அப்படி. நான் இன்றைக்கி 2.5 கிளாஸ் அரிசி போடுறதுனால 5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நான் கொதிக்க வச்சுருந்தேன். கொதிக்க வச்சுட்டு நம்ம குக்கரில் ஊற்றுறப்போ ஜல்தி சாப்பாடு இன்னும் ஜல்தி ஆகிடும். 2.5 கிளாஸ் அரிசி எடுத்துக்கினா அதை வாஷ் பண்ணி ஒரு 1/2 an hour முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். 2.5 கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிளாஸ் தண்ணி சொன்னேன் இல்லையா, அவ்வளோவே நிறைய சேர்த்துடாதீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கொல்லன்னு ஆகிடும். அரிசி எல்லாத்தையும் சேர்த்தோன்னே உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு இல்லைனா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் உப்புக்கு நான் போடுறப்பயே ஸ்டார்டிங்கே கம்மியாக தான் சேர்த்தேன், அதனால லைட்டாக சேர்த்துக்கினேன். இப்போ குக்கரை மூடி விட்டு விசில் போட்டுக்கலாம். ஒரு 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். குக்கர் விசில் வரத்துக்குள்ளே கபாப் வறுத்து எடுத்துக்கலாம். நான் கபாப் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 tablespoon மிளகா பொடி, ஒரு 1/2 tablespoon மஞ்சள் பொடி, ஒரு பேக்கெட் கபாப் மசாலா, டேஜு கபாப் மசாலா தான் யூஸ் பண்ணேன். அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா கொரியண்டர் பவுடர் 1 tablespoon எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருங்க ஒரு 1/2 an hour. இப்போ பார்த்திங்கன்னா கேஸ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
எண்ணெய் சேர்த்துட்டோன்னே எண்ணெய் சூடு பண்ணிட்டோன்னே கபாப் போடுங்க. நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே போட்டிருப்பேன். சிக்கனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிக் ஆகிடும் அந்த கடாய்க்கு, எடுக்கவே கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லாம் கற்றுக்கினேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டோன்னே நீங்கள் வந்து கபாப் போட்டிங்கன்னா ஒட்டாமல் நல்லா அழகாக வரும் கபாபு. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து கபாப் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. லஞ்சுக்கு டின்னருக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து குவிக்காக செஞ்சு எடுத்துன்னு போனோன்னா இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கினேன். ஒரு பக்கம் வெந்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ காட்டுற பாருங்கள், கொஞ்சம் கூட கடாயில் வந்து ஸ்டிக்கே ஆகலை, நல்லா வந்து மசாலா ஒட்டியிருக்கு. ஒரு 1/2 hour முன்னாடி நீங்கள் மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒட்டாது. அப்புறம் க்ளீனாகவும் எண்ணெய் சூடாகிடுச்சுன்னா க்ளீனாக வரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு, கபாபும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து 3 விசிலும் வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற கபாபும் போட்டுக்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டோம், செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சோயாபீன் பிரியாணியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கபாபும் செம்ம காம்பினேஷன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.